நிலத்துக்கு போய் காய்கறிகளை எடுத்துட்டு வந்த சாரதா சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. பிரசாத் கூட ஏதோ சோகமாவே இருந்தாரு. அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. ஐயோ அத்தை, எப்ப வந்தீங்க நீங்க? நான் கிச்சன்லயே வேலையா இருந்துட்டேன். வேலையில அப்படியே மறந்துட்டேன். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா அத்தை? இதுக்கு மேல என்னத்த சாப்பிடுறதுமா? கொஞ்சம் நிமிந்து வானத்தை பாத்தியா? என்னாச்சு என்னாச்சு வானத்துக்கு அத்தை? வானம் கருமேகத்தோட சூழ்ந்துகிட்டு இருக்குமா. இனி தினந்தோறும் மழை பெய்ய போகுது. நம்ம போட்ட பயிருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா மாமா? கவர்மெண்ட் தான் நஷ்ட ஈடு தராங்களே. நஷ்ட ஈடெல்லாம் அப்புறம், நம்ம வீடே இதுல அடிச்சிட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அந்த நிலைமைய யோசிச்சியா? என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீடு எப்படி உடைஞ்சு போகும்? அம்மா நமிகா, உனக்கு தெரியாதே, ஒரு தடவை பெரிய மழைக்கு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்துல எக்கச்சக்க கஷ்டம் வந்துச்சு. நம்ம இருக்கிறது தாழ்வான பகுதி. நம்ம ஏரியால நிறைய வீடுங்க இடிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல ஊரை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி மழை தான் பெய்யும்னு நியூஸ்லலாம் சொல்றான். நம்மளும் இந்த தடவை இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும். பயமா இருக்கு. நம்ம வீடு கூட இப்ப சரியில்லை. வெள்ளம் வரும்போது நம்ம வீடும் இடிஞ்சு விழுந்துரும், தண்ணில அடிச்சிட்டு போயிடும்னு உன் அத்தை பயப்படுறா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரமேஷ் வந்தான். ரமேஷ் வரும்போதே டென்ஷனா வந்துட்டு இருந்தான். அம்மா, இப்பதான் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. போச்சா நாராயணா, நான் நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. எங்களை காப்பாத்து கடவுளே. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை காப்பாத்து. உங்க அத்தை இப்படி கலாட்டா பண்றான்னு நினைக்காத. எனக்கே இந்த நிலைமைய பார்த்தா கொஞ்சம் பயமாதான் இருக்குன்னு சொல்லணும். முதல்ல இவள பார்த்தாதான் பயமா இருக்கு. என் கஷ்டமும் பயமும் உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும். அத நம்ம தானே யோசிக்கணும். இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. வெள்ளம் வரும்போது நம்ம கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டானு. அடே மடையா, நம்ம இருக்கிறது தாழ்வான இடம். வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டோட அடிச்சிட்டு போயிடும். கூரை மேல இருக்கிற நம்மளும் போயிடுவோம். கூரை மேல போறத விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்னு சொல்லு. வேற ஒரு வேலை பார்க்கலாமா? வெள்ள தண்ணி வர வர பக்கெட்ல மொண்டு ஊத்திரலாம். அப்போ வெள்ளம் நம்ம வீட்டுக்குள்ள வராதே. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே அடியா வெள்ள தண்ணி வந்து மூழ்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணிய மொண்டு ஊத்துறன்னு தண்ணியோட போயிடுவீங்க. உங்க மண்ணு மூளைக்கு இதை விட வேற நல்ல யோசனையே கிடைக்கலையா? அம்மா அனாமிகா, உனக்கு ஏதாவது யோசனை வந்துதா? அத்த, இப்ப இருக்கிற மனநிலைக்கு நம்ம இப்ப இத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடலாம் வாங்க. அனாமிகா எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சா. பிரசாதும் ரமேஷும் வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா மட்டும் யோசனையாவே இருந்தாங்க. தன்னோட புருஷனை பார்த்து, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நாளையில இருந்து சாப்பிடுவோமோ மாட்டோமோ, நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆக போகுதோ தெரியல. அம்மா அனாமிகா, இன்னைக்கு குழம்போல அட்டகாசம் பண்ணிட்டமா. ராத்திரிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடுமா. நாளைக்கு கூட இருந்தாவே. நாளைக்கு நம்மளே இருப்போமான்னு தெரியல. குழம்பு நாளைக்கு ரொம்ப அவசியம்தான் உங்களுக்கு. நானும் இத்தனை வருஷமா சமைச்சு சமைச்சு உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் குழம்பு எடுத்து வைமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? பொண்டாட்டி சமையல் யாருக்கு பிடிச்சிருக்கு? சரிம்மா, நாளைக்கு நீ சம நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல என்ன வந்தது? இப்படி பிரசாதும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது. அத்த அத்த, இப்பதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. இனி வெள்ளம் மழை ஏன் பூகம்பம் கூட ஒண்ணும் செய்யாது. என்னமா அது? உனக்கு ஏதாவது சக்தி வந்துருச்சா? ஐயோ, அது இல்ல மாமா. என் யோசனைய கேளுங்க, நீங்களே பாராட்டுவீங்க. முதல்ல யோசனை என்னங்கறத சொல்லுமா. அத மெச்சுக்கலாமா வேணாமான்னு நான் சொல்றேன் உனக்கு. அது என்னன்னா அத்த, நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டலாம். அது மூலமா நமக்கு என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராதுல்ல. வெயில்ல இருந்து, மழையில இருந்து, குளிர்ல இருந்து, இவ்ளோ எதுக்கு பூகம்பமே வந்தாலும் ஒன்னாகாது. அந்த அண்டர் கிரவுண்ட் வீடு நம்மள காப்பாத்தும். நீ சொல்றதெல்லாம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதேமா மருமகளே. சாத்தியமாகும் அத்த. நம்ம 4 பேரும் மனசு வச்சா உடனடியா அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அத்த. இன்னும் 2 நாள்ல புயல் வரும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்குள்ள நம்ம அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்குள்ளேயும் போயிடலாம். அப்படி பண்ணோம்னா நம்ம வேற ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கேயே இருக்கலாம். மழையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல சந்தோஷமா இருக்கலாம். நல்ல ஐடியாமா, சூப்பர் யோசனை.
என் மருமக எப்படி தெளிவான பொண்ணு, பார்த்தல்ல நம்ம பிரச்சனைய ஒரு நொடியில சரி பண்ணிட்டா. இது நொடியில ஆகிற காரியம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்படணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவும் சாரதாவும் கடப்பார மம்பட்டி எல்லாம் கொண்டு வந்து தரைய தோண்டுனாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷும் பிரசாதும் அந்த மண்ணை கொண்டு போய் வேற இடத்துல போட்டாங்க. இப்படி குடும்பம் மொத்தமும் சேர்ந்து மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரு பஞ்சாயத்து தலைவர் வந்தாரு. என்னம்மா இது, என்ன காரியம் பண்றீங்க? யாராவது செத்தாதான் இப்படி குழிய தோண்டுவாங்க. நீங்க இப்படி பண்றது மூலமா ஊருக்கே துரதிருஷ்டம் வரும். இது நீங்க இப்பவே நிறுத்தலன்னா பஞ்சாயத்து வச்சு தண்டனை கொடுப்பேன். ஏன்பா ரங்கையா, இது எங்களோட வீடு, எங்க வளாகம். எங்க வளாகத்துக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பண்ணிப்போம், எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. இங்க வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்க? மழை வர்ற மாதிரி இருக்கு, போய் உன் நிலத்தையும் வீட்டையும் காப்பாத்திக்க போ. எங்க பாருங்க சாரதாம்மா, நான் சொல்றது உங்க நல்லதுக்காகவும் நம்ம ஊரோட நல்லதுக்காகவும் தான். ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. மரியாதையா அந்த வேலையை நிறுத்துங்க, இல்ல ஊர் மக்களையெல்லாம் திரட்டிக்கிட்டு நான் இங்க வருவேன். உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த சாரதா இல்ல. நீ யார வேணா கூட்டிக்கிட்டு வா, என்ன வேணா பண்ணு, அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லனா. பாத்துக்கிட்டே இருங்க என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கையா அந்த இடத்த விட்டு போனான். ரங்கையா அந்த இடத்த விட்டு போனதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமா யோசிச்சான். அடடடடே, இதுக்கே இவ்ளோ யோசிச்சா எப்படிமா மருமகளே? இன்னும் நிறைய வேலை இருக்கு, நம்ம அதை பாக்கலாம். யார் வந்தாலும் வேலையை மட்டும் நிறுத்தக்கூடாது. அவர் ஒன்னும் செய்ய மாட்டாருல்ல அத்த? மறுபடியும் எனக்கு பிரச்சனையை இழுத்து விட விருப்பமே இல்ல. இங்க பாருமா அனாமிகா, சில நாய்ங்கெல்லாம் குறைக்கும், அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். இன்னும் சில நாய் கத்தாது, வந்து கடிக்கும். இந்த ரங்கையா குறைக்கிற நாய், கடிக்கிறவெல்லாம் கிடையாது. அடடடடே, ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாமே. முதல்ல மம்பட்டி எடுத்து வேலைய பாருங்க. அம்மா, சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கஷ்டப்படலாம். சரி, பிரேக் இல்லாம வேலை செய்யலாம். இப்படி எல்லாரும் சேர்ந்து வேகமா வேலைய ஆரம்பிச்சு செஞ்சாங்க. அன்னைக்கு அர்த்தராத்திரி வேலையில அண்டர் கிரவுண்ட் வீட்டை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து, நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வீடு ரெடி ஆயிடுச்சு அத்தை. இனி நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றதுதான் பாக்கி. அம்மா அனாமிகா, தின்பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிரலாம். குடிக்கிறதுக்கு தண்ணி, போட்டுக்கிறதுக்கு துணி, போத்திக்கிறதுக்கு போர்வை, இப்படி எல்லாத்தையும் கூட கொண்டு வரணும். இங்க எல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படின்னா அந்த வேலையையும் வேகமா செஞ்சிரலாமே அப்படின்னு 4 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சாங்க. பயங்கரமான மழை ஆரம்பிச்சுது. பயங்கரமான வெள்ளமும் வந்துச்சு. ஆச்சா, எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இல்லையா? வெள்ளம் கூட வந்துருச்சு. ஆனா நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா அத்தை, அண்டர் கிரவுண்ட் வீட்ல எல்லாம் தயாரா இருக்கு. மழை ஜாஸ்தியா பெய்யுது. நாளைக்கு வெள்ளம் இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அனாமிகா, உன்னால இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்கோம். உன் கையால ஒரு மீன் குழம்பு வச்சு குடுமா. இந்த மழையில மீன் குழம்பு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும். இப்ப அது ஒண்ணுதான் குறையா இருக்குல்ல, நம்ம மேல மழை ஒண்ணும் பெய்யல. ஆமா, பின்ன மழை பெஞ்சாலும் பெய்யல்னாலும் வயித்துக்குள்ள பசி வரதானமா செய்யும். அம்மா, மேல சத்தத்தை பாத்தியா? மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரங்கையாவோட பாடு இப்ப தெரியும் பாரு. அவன் என்ன நினைச்சாலும் செஞ்சிரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பாத்தியா, அவனும் இந்த ஊரை விட்டு போறது நிச்சயம். இந்த வெள்ளம் எல்லாம் நிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அத்த? பார்த்தா 5-6 நாட்களுக்கு மேல ஆகும் போல இருக்கே. அத சொல்ல முடியாதுமா. 10 நாள் ஆனாலும் தண்ணி குறையாதுமா. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா? இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்ல சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க அத்த, இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. என்னம்மா இந்த கேள்வி கேக்குற? அற்புதமா இருக்கு, அதிரி போயிடுச்சு போ. இவ்ளோ வருஷமா எனக்குள்ள இருந்த பயத்தை நீ போக்கிட்ட. முதல்ல இது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். இந்த வீடு முழுசா பூர்த்தி அடையற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த யோசனை முன்னாடியே வந்திருந்தா இந்த ஊர் மக்களுக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. அவங்க கூட ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அவங்க கூட நம்மள மாதிரி அண்டர் கிரவுண்ட் வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வேலை மட்டும் நடந்திருக்காதுமா. அந்த ரங்கையனை பார்த்தல்ல, நம்மளையே அண்டர் கிரவுண்ட் வீடு கட்ட விடல, துரதிருஷ்டம்னு சொன்னான். அப்படிப்பட்டவன் மத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு இத செஞ்சுக்கோங்கன்னு விட்டுருப்பான்னு நினைக்கிறியா? நம்ம சொல்லாததே நல்லதா போச்சு. அப்படின்னா ஊர் மக்களை நம்மளால காப்பாத்த முடியாதா அத்த? காப்பாத்த முடியுமா? இதோ நம்ம அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டி சந்தோஷமா இதுக்குள்ள இருக்கோம் இல்லையா? இந்த வெள்ளம் மட்டும் குறையட்டும். நம்மளையே உதாரணமா காமிச்சு இந்த ஊர் மக்களுக்கு விஷயத்த சொல்லுவோம்.
கண்டிப்பா எல்லாரும் நம்ம பேச்ச கேப்பாங்க. கேக்குறது என்ன, அந்த ரங்கையனை நிக்க வச்சு கேள்வியும் கேப்பாங்க. ஒத்து ஊதுனதெல்லாம் போதும். என்ன சாப்பிடணும் ஏது வேணும்னு எடுத்துட்டு வாங்க. அனாமிகா குடும்பம் அன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஒரு வாரம் அப்படியே போச்சு. மழை தண்ணி குறைஞ்சது. வெளியூர் போனவங்க எல்லாரும் மறுபடியும் அவங்கவங்க வீட்டை பார்க்க வந்தாங்க. அனாமிகா செஞ்ச வேலை ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது. ரங்கையா அனாமிகாவை பயங்கரமா பாராட்டினான். சபாஷ் அனாமிகா, நல்ல வேலை தான் செஞ்சிருக்க. நம்ம ஊருக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்திருக்க. உன்னை பார்த்து நாங்களும் கத்துக்கிறோமா? என்ன ஆனாலும் நீ சாரதா அம்மா மருமகளாச்சே. இல்ல இல்ல, அனாமிகாவோட மாமியார் சாரதா. பிரசாத் சொன்னதை கேட்டு எல்லாரும் அங்க சிரிச்சாங்க. அன்னையில இருந்து அனாமிகா குடும்பம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர் வரும்போது அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தாங்க. ஊர் மக்கள் கூட அனாமிகா சொன்னதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.